உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சிலாபம் புத்தளம் வீதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று விபத்து. இலங்கையில் ஒரே இரவில் நூற்றுக்கணக்கான கைது. ஐநா ஆணையாளரின் செம்மணி புதைகுழிக்கான விஜயம் அவசியமற்றது என்கிறார் நாமல். தமிழர் பகுதியில் கணவரை அடித்துக் கொன்ற மனைவி போலீஸ் விசாரணையை பிடித்துடன் தகவல். கொழும்பு குரலை துப்பாக்கிச் சூட்டில் தொடரும் கைதுகள். காசாவில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் 18 பேர் உயிரிழப்பு. அமெரிக்காவில் பேரழிவை ஏற்படுத்திய வெள்ளப்பெருக்கு 24 பேர் உயிரிழப்பு. சிலாபம் புத்தளம் வீதியில் தெதிரு உயம் பாலத்துக்கு அருகில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி மரமொன்றில் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்து நேற்று பகல் 11:30 மணியளவில் இடம்பெற்றது. இந்த விபத்தில் 21 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் சிலாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். பருத்தித்துறையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றே இவ்வாறு விபத்திற்கு உள்ளானது. கந்தனி, ஜாயிலவத்தளை மற்றும் ராகமா பகுதிகளில் நடத்தப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது சட்டவிரோத போதைப்பொருள் மற்றும் பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். அறிக்கையொன்றை வெளியிட்டு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது. நேற்று இரவு முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட இந்த விசேட சோதனை நடவடிக்கையை போலீஸ் விசேட அதிரடிப்படை, ராணுவம் மற்றும் கடற்படை ஆகியன இணைந்து மேற்கொண்டன. நாட்டிலிருந்து போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களை ஒழிக்கும் செயல்முறையின் மற்றும் ஒரு அத்தியாயமாக இந்த சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு பிரிவினர் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு ஆதரவை வழங்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சு பொதுமக்களை கேட்டுக்கொண்டதோடு எதிர்காலத்தில் இவ்வாறான விசேட சோதனை நடவடிக்கைகளை நாடு முழுவதும் முன்னெடுக்க எதிர்பார்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐயா வணக்கம். வணக்கம். நாங்கள் பசுமை இல்லத்தால் வந்திருக்கோம். உங்களோட ஜூனியங்குளம் கோணாவில் கிராமத்துக்கு பசுமை இல்லத்தால் கொடுக்கப்பட்ட பயிர்களை நாங்கள் மீளா செய்கிறதுக்காண்டி வந்திருக்கோம். உங்களுக்கு தந்த கண்டுகளும் எப்படி இருக்குது? இதான் வச்சு தண்ணியாக தான் ஊற்றிருக்கோம். கண்டுகளை பார்க்கலாமா? வாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பசுமை இல்லத்தால் கொடுக்கப்பட்ட கொய்யா கண்டு இங்கே இருக்குது. ஐயா இதுகளை வந்து நீங்கள் கூட அடைச்சி ஆடுகள் கடிக்காதபடிக்கு தோட்டம் செய்தது தானே. இதெல்லாம் முடிய நான் தோட்டம் செய்ய போகிறேன். உள்ளுக்கு மாடு வராது. சரி, இருந்தாலும் கூட அடைச்சி நீட்டாக விடுங்க. அப்போதான் அடுத்த அதே மாதிரி கொடுக்கப்பட்ட கோப்பி பார்த்தீங்கன்னா பசங்களை கொடுக்கப்பட்ட தேசி கண்டு ஐயா அதுக்கெல்லாம் கூட அடிச்சு வடி அந்த பாத்திகெல்லாம் கட்டி நீட்டாக வையுங்க. அடுத்து கோப்பி கண்டு இங்கே பார்த்தீங்கன்னா கோப்பி கண்டு இருக்குது. பசங்களை தலை கொடுக்கப்பட்ட மாதுளம் கண்டு இருக்குது. இதெல்லாம் மடியை பார்த்து கட்டி நீட்டாக விடாங்க. ஏன்னா சரி, இந்த கண்டுகளை நீட்டாக கூட அடைச்சி நீட்டாக விளையாட பாருங்க. அடுத்த கட்டு நான் வரும்போது எல்லாம் பெருசாக இருக்கணும், காய்க்கணும். அதெல்லாம் உங்களோட பிள்ளைகள் நீங்கள் தான் சாப்பிட போகிறீங்க, நாங்கள் சாப்பிட போட்டோம். உங்களுக்கு தான் அது நல்லது. அப்போ தான் அடுத்த கட்டு உங்களோட கண்டுகளை பார்த்து நாங்கள் மீண்டும் உதவி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரி கொடுங்க, கூடலாம் அடைச்சி தண்ணி ஊற்றி வடியாக வளங்க. மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் உயர்ஸ்தானிகரை அழைத்து வந்து பழைய புதைகுழிகளை தோண்டுவதை விடுத்து மக்களின் பொருளாதார மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற தொகுதி அமைப்பாளர்களுடனான சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறினார். நாட்டு மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை மூடி மறைத்து சர்வாதிகாரமான முறையில் அரச நிர்வாகத்தை முன்னெடுக்கும் நிலையில் அரசாங்கம் உள்ளது. அனைத்து கட்டமைப்புகளிலும் தற்போது அடக்குமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. முதலில் ராஜபக்ஷர்கள் திருடர்கள் என்றனர். பின்னர் 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் திருடர்கள் என்கின்றனர். தற்போது அரசு அதிகாரிகள் திருடர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் என்றும் அவர் கூறினார்.
மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்டு மாஞ்சோலை பகுதியில் கணவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தில் மனைவி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பகுதியில் நடக்க முடியாத நிலையில் சக்கர நாற்காலியில் வாழ்ந்து வந்த 73 வயதுடைய கணவன் அடிகாயங்களுடன் ஞாயிற்றுக்கிழமை வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் அவர் மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார். இந்த நிலையில் மனநிலை பாதிக்கப்பட்ட மனைவி ஊன்றுகோலால் தாக்கியதில் கணவன் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசாரின் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து மனநிலை பாதிக்கப்பட்ட மனைவி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு முரளி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கல்ககம்புர பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஜூன் மாதம் 4ஆம் தேதி நபரொருவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் மற்றும் பொருளை போலீசாரால் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. சந்தேக நபர்கள் இருவரும் வெல்லம்பட்டியில் உள்ள சிறிசிற உயன மற்றும் செரவத்த ஆகிய பிரதேசங்களில் வைத்து கைது செய்யப்பட்டதாக தெரியவந்துள்ளது. காசாவில் நேற்று நள்ளிரவில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் 18 பேர் உயிரிழந்ததாக காசாவில் உள்ள மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. காசாவில் போர் நிறுத்தத்திற்கான திட்டம் குறித்து ஹமாஸ் உடனடியாக பேச்சுவார்த்தைகளை தொடங்க தயாராக இருக்கும் நிலையில் அங்கு இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதலில் நேற்று முன்தினம் 50க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக சிவில் பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஹமாஸின் சகாவான இஸ்லாமிய ஜிஹாத் காசாவில் இஸ்ரேலுடனான போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளுக்கான திட்டங்களை ஆதரிப்பதாக கூறுகிறது. இதேவேளை காசா மீதான இஸ்ரேலின் போரில் இதுவரை குறைந்தது 57,268 பேர் கொல்லப்பட்டு 1,35,625 பேர் காயமடைந்துள்ளதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் நகரில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கில் 24 பேர் உயிரிழந்ததுடன் 20 குழந்தைகள் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெக்சாஸில் நேற்றைய தினம் பெய்த பலத்த மழை காரணமாக இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ள நிலையில் 20 சிறுவர்கள் உட்பட மேலும் பலர் காணாமல் போயுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிலாபம் புத்தளம் வீதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று விபத்து. இலங்கையில் ஒரே இரவில் நூற்றுக்கணக்கான கைது. ஐநா ஆணையாளரின் செம்மணி புதைகுழிக்கான விஜயம் அவசியமற்றது என்கிறார் நாமல். தமிழர் பகுதியில் கணவரை அடித்துக் கொன்ற மனைவி போலீஸ் விசாரணையை திடுக்கிடும் தகவல். கொழும்பு பொருளை துப்பாக்கிச் சூட்டில் தொடரும் கைதுகள். காசாவில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் 18 பேர் உயிரிழப்பு. அமெரிக்காவில் பேரழிவை ஏற்படுத்திய வெள்ளப்பெருக்கு 24 பேர் உயிரிழப்பு. இந்த செய்திகள் மறைவடைகின்றன. மேலும் இந்த செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.